கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் நாளில் மாலை வேளையில் இந்த அற்புதத்தின் மாலை கூட்டத்தில் கலந்து கொள்கிற உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் இந்த மாதத்திற்கு தேவையான வார்த்தையை நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. உண்மையாகவே இந்த மாலை வேளையிலே இந்த அற்புதத்தின் மாலை கூட்டத்தில் பங்கு பெறுகிற உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வாராக. இந்த ஆன்லைன் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த அற்புதத்தின் மாலை கூட்டத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் இப்பொழுது ஒரு ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 9 மாதங்கள் முழுவதும் ஆண்டவரே பாதுகாக்கிற இந்த கொடிய நாட்களில் எத்தனையோ வியாதியின் கூறுகளிலே மக்கள் கஷ்டப்படுகிற வேதனைப்படுகிற நாட்களிலும் ஆண்டவரே இந்த 9 மாதங்களும் இந்த வருஷத்தில் பாதுகாத்து நடத்தின தேவன் இந்த 10வது மாதத்தின் முதல் நாளில் நம்முடைய சமூகத்தில் வர இந்த வார்த்தையை கேட்க எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல நேரத்துக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த கரங்களிலே தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட இந்த நேரலை மூலமாகத்தான் நாம் இந்த அற்புதத்தின் மாலை கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் இதை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நமக்கு கர்த்தர் தந்த வார்த்தையை நான் உங்களுக்கு முதலாவது சொல்லும்படி விரும்புகிறேன். சொல்லிவிட்டு இந்த வார்த்தையின்படியே ஆண்டவனுக்கு அற்புதத்தை செய்யும்படியாக நாம் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை 1 யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். மீண்டும் வாசிக்கிறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில் கொடுத்திருக்கிற வார்த்தை நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஆயுதம், இந்த ஆயுதம் என்று சொன்னால் விசுவாசம்தான் ஒரு பெரிய ஆயுதமாக நமக்கு இருக்கிறது. நாம் ஏன் உலகத்தை ஜெயிக்க வேண்டும்? உலகம் என்ன, ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதா? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் நாம் உலகத்தை ஜெயிக்கணும்? உலகத்தில் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், பாருங்க, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் இருக்கிறதுன்னு சொன்னால், நீங்கள் சற்று யோசித்து பார்த்தால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 13வது அதிகாரத்தில் அதனுடைய 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது: பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒழிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன் என்று ஆண்டுடைய வார்த்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது. அப்போ இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், இந்த உலகம் பாவம், அக்கிரமம், துன்மார்க்கம், பெருமை இவைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் வேதம் சொல்லுகிறது, உலகம் பொல்லாமலுடைய கையில் இருக்கிறது, அக்கிரமம் நிறைந்ததாக இருக்கிறது. உலகத்தில் பாவம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாவம். மக்கள் இன்னைக்கு பாவத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற சூழலை காணப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பாவத்தின் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு அநேக ஜனங்கள் வியாதியில பிடிக்கப்படுகிறார்கள். வியாதி மாத்திரமல்ல, தற்கொலை, கொலை, இன்னும் திருடு, இன்னும் அநேக காரியங்கள் இந்த தேசத்தில் வருகிறது. எப்படியாகிலும் பெருமை, வீண் பெருமை, அடுத்தவர்களை காட்டிலும் நான் நன்றாக வந்துவிட வேண்டும் என்று சொல்லி பண ஆசைக்காக என்னெல்லாமோ தவறுகளை செய்து முன்னேற பார்க்கிறார்கள். அது செய்யணும், இது செய்யணும், அவனை விட நான் பெரியவனாகணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியத்தை செய்கிறதுனால என்ன ஆகிறது? உலகம் பொல்லாங்குள் கரத்தில் இருக்கிறதுனால பிசாசு இன்னைக்கு ஜனங்களை வஞ்சித்து தன் வலைகளை இழுத்து கொண்டிருக்கிறான். ஒரு பக்கம் பாவம், ஒரு பக்கம் கொலைகள், கொள்ளைகள், இன்னும் பாருங்க பாலியல் பலாத்காரங்கள். இந்த உலகம் மோசமான உலகமாக போய்கொண்டிருக்கிறது. வீட்டை விட்டு நாம் வெளியே போய் வீட்டுக்குள் வருவது என்பது நிச்சயமில்லை என்கிற சூழ்நிலை தான் இந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் பாருங்க வியாதி, ஒரு பக்கம் இந்த கொரோனா வைரஸ் என்று சொல்லி தேசமெங்கிலும் பயம், தேசமெங்கிலும் பயங்கர பிரச்சனையில போய்கொண்டிருக்கிறது. இதுக்கு காரணம் இந்த உலகம் முழுவதும் பாவத்துக்குள் இருக்கிறது. அழகாக நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்றோம், பாவம், அக்கிரமம், துன்மார்க்கம், ஆமென் சொல்றோம், அகங்காரின் பெருமை, இவைதான் இந்த உலகம் மோசமாய் போறதுக்கு காரணம். ஆனால் அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொருவரும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாம் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் நல்ல வாழ வேண்டும் என்று
இந்த வார்த்தையை நீங்கள் மீண்டும் சொல்ல போகும்போது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். நாம் நன்றாக வாழ வேண்டும். நாம் மற்றவர்களை பார்க்கிறோம், ஆமென் சோத்திரம், நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ முதலாவது இந்த உலகத்தை ஜெயித்தால் நீ நன்றாக வாழ முடியும். இந்த உலகத்தினுடைய அக்கிரமம் பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றால் தான் நாம் நன்றாக வாழ முடியும். அதற்கு நமக்கு தேவை விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு நமக்கு தேவை என்ன? விசுவாசம். இந்த விசுவாசம் இருந்தால் ஒழிய, இந்த விசுவாசம் நமக்குள் இல்லாமல் இந்த உலகத்தை நாம் ஜெயிப்பது என்பது கடினமான ஒரு காரியம். அதனாலதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் என்றால் என்ன? நீங்க நினைக்கலாம், விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது, நான் விசுவாசம் இல்லாமையா இருக்கிறேன், விசுவாசம்னா என்ன அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஆமாம், விசுவாசம் என்றால் எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. அப்படின்னா நம்புற காரியத்துல உறுதி, நம்ம கண்ணால பார்க்கல, ஆனா அதுல நிச்சயம் இருக்கிறது என்று நம்புகிறது தான் விசுவாசம். அருமையான அன்புடைய பிள்ளைங்களே, நம்முடைய விசுவாசம் தான் இன்னைக்கு இந்த உலகத்தை ஜெயிக்கும். அப்ப பாருங்க, ஐயோ நான் ஒண்ணுமே பண்ண முடியல, நான் என்ன செய்வது? நான் சொல்லுகிறேன், நாம் நம்முடைய தேவன், அவர் மேல நம்ம அளவுக்கு அதிகமான விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராலே இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவன் என்ன ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, இந்த உலகம் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த உலகம் பொல்லாங்கன் கையில் இருக்கிறது, உபத்திரவத்தில் இருக்கிறது. அது நிமித்த பாவத்தை நிமித்தம் உபத்திரவம், போராட்டம், வியாதி. அப்ப இவைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே வழி நம்முடைய ஆண்டவர் மேல அளவுக்கு அதிகமான ஒரு விசுவாசம் நமக்குள்ள தேவை. ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தது போல அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, பாவத்தின் நிமித்தம் அவன் வியாதி வருகிறது. நீ பாருங்க, ஒரு மனுஷன் பாவத்தின் நிமித்தமாய் அவனுக்குள்ளே வியாதி வந்தது. என்ன பாருங்க, பைபிளை பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் அவருடைய 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, நான் உங்களுக்கு இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது திடீரென்று ஆமென் சோத்திரம் ஒரு 4 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஆமென் சோத்திரம் ஒரு மனிதனை ஆமென் சோத்திரம் வீட்டு ஓட்டை பிரித்து, வீட்டுல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, வீட்டு ஓட்டை பிரித்து உள்ளே அவர்களை இறக்குறாங்க. அந்த ஆளை, அந்த கட்டில வியாதியா படுத்திருக்கிற அவனை கட்டிலோட இறக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நீங்க வேதம் சொல்லுகிறது, இப்படி இறக்கும் போது அங்க என்ன நடக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, ஆமென் ஸ்தோத்திரம், உன் விசுவாசமே உனக்கு இந்த வியாதிகளை சுகமாக்குனது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நான் உங்களுக்கு சொல்லும் போது நான் வாசிக்க விரும்புகிறேன். அந்த பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதனுடைய 17ஆம் வசனத்தில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பாருங்கள், பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருந்த பொழுது கலிலேயா யூதயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலிருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவரை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியினால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகைத்து காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாக ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாருங்க, 21, 22 பார்க்கும்போது எப்படி பாவத்தினால் பாவ மன்னிப்பினால் விடுதலையாக்கப்படும் என்று சொல்லி சிலர் அவன் என்ன பண்ணாங்க, சிலர் அவருக்கு விரோதமாய் பேசினார்கள். ஆனா 25ஆம் வசனத்துல 24ஆம் வசனம் பாருங்க, பூமியிலே பாவங்கள் மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றான். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி வீட்டுக்கு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க நல்ல கவனிங்க, இந்த சம்பவம் பாவத்தின் நிமித்தமாக வந்த வியாதி, திமிர்வாதக்காரன், சற்றும் நடக்க முடியாதவனாய், கை கால்கள் நடக்க முடியாதவனாய் படுத்த படுக்கையாக கிடந்தான்.
இந்த படுத்த படுக்கையாக இருந்த இந்த மனுஷனை அவர்களோடு கூட சேர்ந்தவர்கள் என்ன பண்ணாங்க? இயேசுவை கொண்டு வர முடியாதபடினால் வீட்டிற்கு மேற்பகுதி அந்த ஓடுகளை கலட்டி உள்ளே இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கண்டு அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்ததை பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதற்கு பின்பு அவன் எழுந்து நடந்து போனான் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நானும் என்னுடைய வாழ்க்கையில 19 வயதுல படுத்த படுக்கையாக இருந்தேன். அது முன்னோர்களுடைய சாபங்களா பாவங்களா என்னன்னு தெரியாது. 2 மாதமாக வியாதி, படுத்த படுக்கையாக கிடந்த பொழுது எல்லாரும் கைவிட்டாங்க, எல்லா டாக்டர்ஸும் கைவிட்டாங்க. பணம் கைவிட்டது, ஒண்ணுமில்லை. பிரச்சனையில் அப்படியே படுத்த படுக்கையாக இருக்கிறேன். அப்பொழுதுதான் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்படிக்கு ஒரு அம்மா எனக்காக சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை நாங்கள் விசுவாசித்தோம், அந்த ஆண்டவரை விசுவாசித்தோம். அதுக்கு முன்பாக இயேசுனா என்னன்னு தெரியாது. இயேசுவை நாங்கள் பார்த்ததில்லை. இயேசுவை நாங்கள் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களோடு நாங்கள் பழகினதில்லை, சபைக்கு போனதில்லை, சர்ச்சைக்கு போனதில்லை, ஒண்ணுமே போனதில்லை. ஆனால் அன்றைக்கு தான் அந்த இயேசு கிறிஸ்துடைய வல்லமை நாங்கள் கண்டோம். அந்த அம்மா ஜெபித்த பின்பு இந்த சரீரத்தில் மாற்றம் வர ஆரம்பித்தது. நான் நடக்க ஆரம்பித்தேன். அந்த இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைத்தோம், நம்பிக்கை வைத்தோம். இன்றைக்கு நான் மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கிறோம். கர்த்தர் சபையை தந்திருக்கிறார், விசுவாசத்தை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நடத்துகிறதை பார்க்கிறோம். இதற்கு காரணம் அவர் மேல் வைத்த விசுவாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் இந்த அற்புதத்தின் மாலை கூட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிற, இதை பங்கேற்றுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். எத்தனை பெரிய வியாதியா இருந்தாலும், எத்தனை சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும், நீங்கள் சிலர் நினைக்கலாம், ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், இதை நான் ஜெயிக்க முடியவில்லையே, இப்படிப்பட்ட ரகசிய பாவத்தில் இருக்கிறேன், இந்த ரகசிய பாவத்தை விட்டு என்னை வெளியே வர முடியவில்லையே, ஒருவேளை தற்கொலை பண்ணி செத்து விடலாமா? நீங்க பிசாசானவன் செய்கிற ஒரு வேலை அதுதான். நீங்க உன்னால் இந்த பாவத்தை விட முடியாது, நீ இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது, மற்றவர்கள் பார்த்தால் என்ன செய்ய முடியும், என்ன பண்ண முடியும் சொல்லி அவமானத்தை அவர்களுக்குள்ள கொண்டு வந்து தற்கொலை செய்து விட தூண்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக விசுவாசத்தை வைங்கள். ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தது கூட நீங்களும் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒப்புக் கொடுங்க. இன்றைக்கு நீங்க ஒப்புக் கொடுங்க. ஒருவேளை வியாதியில் இருக்கீங்களா, ஒருவேளை பாடு உபத்திரத்தில் இருக்கிறேன், ஒருவேளை விட முடியாத ரகசிய பாவத்தில் இருக்கிறேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க. இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன், கடனில் இருக்கிறேன், போராட்டத்தில் இருக்கிறேன், யார் எனக்கு விடுதலை கொடுப்பா? இயேசு விடுதலை கொடுக்க முடியும். அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். எப்படி அற்புதத்தை செய்ய முடியும்? அவர் மேல விசுவாசத்தை வைங்கள். விசுவாசத்தோடு அவர் நோக்கி பாருங்கள். இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று கேளுங்கள். எப்படி திமிர்வாதக்காரனை அவருக்கு முன்பாக வந்து இறக்கினார்களோ அதுபோல நீங்கள் அவருக்கு முன்பாக வாருங்கள். அவருக்கு முன்பாக வந்து உட்கார்ந்து இயேசுவே என்னை விடுதலையாக்கும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? இருக்கிற இடத்துல முடிந்தால் முழங்கால் படிவிட்டுக் கொடுங்கள். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்தவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த அக்டோபர் மாதத்திலும் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக ஜெபிக்கிறேன். இந்த அற்புதத்தின் மாலை கூட்டத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த சின்ன செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட கர்த்தாவே, ஆண்டவரே, வியாதியோடு, கஷ்டத்தோடு, பாரத்தோடு, நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையிலே கஷ்டத்தோடு ஜெயிக்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக என்று ஜெபிக்கிறேன். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தரை விடுதலையை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில். இந்த நாட்கள் தேசமெங்கிலும் உலகமெங்கிலும் வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா வைரஸில் தாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே விடுவிக்கும்படியாக ஜெபம் பண்ணுகிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற விசுவாசிகள், ஊழியர்கள், எல்லா மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆனால் சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் என் தேவனாகிய கர்த்தரை விடுவிக்க வேண்டும்படியாக ஜெபம் பண்ணுகிறேன். ஓ கர்த்தருடைய அக்கினி இப்பொழுது இறங்கி ஒவ்வொருவரையும் அந்த சுகமாக்கும்படி ஜெபம் பண்ணுகிறேன். கடன் பாரத்தோடு இருக்கிறவர்களுக்கு இப்பொழுது இந்த நாளிலே கடன் பிரச்சனை மாற்றுவீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுப்பீராக. ஓ வயது சென்ற நிலைமையிலும் திருமணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே, இத்தனை வயதாகிவிட்டது, திருமணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகிவிட்டது, குழந்தை இல்லை என்று சொல்லி சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிறேன். இந்த அற்புதத்தின் மாலை கூட்டத்தில் பங்கு பெற்று ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிப்பீராக. உங்க நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து
இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒவ்வொரு செய்திகளையும் நீங்கள் கவனியுங்க. நீங்கள் பெற்ற அற்புதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆமென், ஆமென்.